ஆத்மகமலம் அகர ஒளி இணைந்து நடத்தக்கூடிய இந்த அற்புதமான ஒரு நிகழ்வில் அதில் பங்கேற்கக்கூடிய அத்துணை அன்பர்களுக்கும், இந்த வலையொலி வாயிலாக பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்களுக்கும், இதனுடைய ஒருங்கிணைப்பாளர் வீரா ப்ரோ, பூர்ணி மேம், இவங்க எல்லாத்துக்கும் என்னோட முதல்ல பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு நானும் இறை வணக்கத்தை சொல்லிட்டு இன்றைய உரைக்குள்ளே போகலாம். எண்ணிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே, எண்ணிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்ட பின் எண்ணிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லரோ, எண்ணிலே இருந்து இருந்து யான் உணர்ந்து கொண்டேனே. அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒருகால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன். பண்ணினார் படியேற்று நீற்றமே பெண்ணினார் பிறைதாங்கும் நெற்றியர், கண்ணினார் கருவூருள் ஆணிலை நன்னினார் நமையாளும் நாதரே. எண்ணம் தமையீர்த்து ஆண்டிட்ட தெய்வமே, மண்ணுலகில் தம்மில் தோன்றிய மாமணியே, விண்ணுலகம் கடந்து நாதனை கண்டு உணர்ந்து பண்கொண்டு பாடிய நின் திருவாசகம் நான் மறவேன். அருள்மிகு அலங்காரவல்லி சௌந்தரநாயகியுடனாகிய ஆணிலையப்பரின் இணையடிகளையும் போற்றி, அருள்மிகு திருச்செந்தூர் சண்முக பெருமானின் திருவடிகளை போற்றி, எம் அககுருவான மாணிக்கவாசக பெருமானின் திருவடிகளையும் வணங்கி, குருவருளும் திருவருளும் என்னுள் இருந்து இன்றைய உரையை நிகழ்த்துவதாக. வெற்றிவேல் முருகனுக்கரோஹரா. இன்னைக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு அப்படின்னா, மகான்கள் போற்றுகின்ற தைப்பூசத்தினுடைய மகிமைகள் அப்படிங்கிறது. இப்போது தைப்பூசம் வரப்போகிறது இல்லையா? இந்த பௌர்ணமி 12 மாதங்களுக்கும் 12 விதமான பௌர்ணமிகள் நம்ம முன்னோர்கள் கொண்டாடி இருக்காங்க. இருந்தாலும் எல்லாவற்றிலும் விட இந்த தைப்பூசத்திற்கு மகான்களே ரொம்ப முக்கியத்துவமாக கொடுத்திருக்கிறார்கள். பல மகான்கள் தங்களுடைய ஜீவ சமாதி நிலையை இந்த தைப்பூச திருநாளில் தான் அவங்க ஜீவ சமாதி நிலையை அடைஞ்சிருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு மிக உயர்ந்த ஒரு பௌர்ணமியாக இருக்கக்கூடியது தான் இந்த தைப்பூசம். அதாவது உத்தராயண காலம் தொடங்கிய அந்த நாளில் வரக்கூடிய முதல் பௌர்ணமி அப்படிங்கிறது இந்த தைப்பூசம்ங்கிறது. இதில் என்ன அப்படின்னா, இந்த மகரத்தில் சூரியன், அதாவது என்ன சொல்லுவோம்னா, தை மாதத்தில் அது மகர வீடுன்னு சொல்லுவோம். அதில் சூரியன் இருக்கும்போது, பூச நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கும்போது, கடக வீட்டில் பூச நட்சத்திரம் இருக்கும், அதில் சந்திரன் இருக்கும். அப்போ சூரியனுடைய 7வது பார்வை சந்திரன் மீதும், சந்திரனுடைய 7வது பார்வை சூரியன் மீதும் படக்கூடிய இந்த அற்புதமான நாளில் பௌர்ணமி திதியில் இந்த பூச நட்சத்திரமும் நிறைந்த இந்த தை மாதத்தில் வரக்கூடியது தான் இந்த தைப்பூசம்ங்கிறது. இந்த சூரியனை ஜோதிடத்தில் ஆத்மகாரகனாக பாவிக்கின்றோம். அதே மாதிரி இந்த சந்திரனை ஜோதிடத்தில் மனோகாரகனாக பாவிக்கின்றோம். இந்த ஆத்மனும் மனமும் ஒன்றாக சந்திக்கின்ற ஒரு தருணம் அப்படிங்கிற மாதிரி இந்த தைப்பூச நிகழ்வை நாம் சொல்லலாம். நேரடியாக ஒன்றை ஒன்று அண்ணலும் நோக்கினால் அவனும் நோக்கினால்ங்கிற மாதிரியான ஒரு இதில் நம்மளுடைய ஆத்மாவும் அது உள்ளுக்குள்ளே இருக்கிற மனமும் சேர்ந்து நம்மளுடைய அந்தராத்மாவாக இருக்கக்கூடிய இறைவனை வணங்கக்கூடிய நிலை, அந்த ஜீவனை உள்ளிருக்கக்கூடிய இறைவனை உணரக்கூடிய நிலையை இந்த தைப்பூசம் சொல்கிறது. அதனால தான் மகான்களே இந்த தைப்பூச திருநாளை தன்னுடைய ஜீவசமாதி நிலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நிறைய இடங்கள்ல அவங்க ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த சிறப்பு மிகுந்த இந்த தைப்பூசம் அப்படிங்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பூமியில நம்ம பூமியை பாதியாக வகுந்தோம் அப்படின்னோம்னா, அதுக்கு மேலே நார்த் சைட் சவுத் சைடு ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா அது ஒட்டி இருக்கக்கூடியது மகர ரேகை கடக ரேகை அப்படின்னு ரெண்டா நம்ம பிரிப்போம். அந்த மகர ரேகை கடக ரேகையை குறிக்கக்கூடியதுல அந்த மகர ரேகையில சூரியனும் கடக ரேகையில சந்திரனும் இருக்கும். அப்போ இந்த பூமிக்கு ரொம்ப நெருக்கமான அந்த பூமிக்கே ஒரு முக்கியமான ஒரு ஆகர்ஷண சக்தி, இறையாற்றல் வழங்கக்கூடியதாகவும் இந்த இடத்துல இருக்கும். நம்ம அந்த ஜியாகிரபிக்கல்ல படிப்போம் இல்லையா, ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான், ட்ராபிக் ஆஃப் கேன்சர் நம்ம படிப்போம் இல்லையா, அந்த ஒரு முக்கியமான நிகழ்வான ஒரு தருணம் தான் இந்த தைப்பூசம் அப்படிங்கிறது. அதே மாதிரி இந்த ஜோதிடத்தில் இந்த மகர வீடும் அந்த கடக வீடும் பார்த்தீங்கன்னா சர வீடு. இதில் இந்த தைப்பூசத்துக்கு யாருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படின்னா, முருகப்பெருமானுக்கே முதன்மையாக இந்த தைப்பூச விழாவானது கொண்டாடப்படுகிறது. முருகன் அப்படிங்கிறவருக்கு சரவணன் அப்படின்னு ஒரு பொருள் உண்டு. ஏன் அவருக்கு சரவணன் ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா, அவர் சரக்கலையில் வல்லவராக திகழ்ந்தவர்.
சித்தர்களுக்கெல்லாம் ஆதி சித்தராக திகழ்ந்தவர் தான் முருகப்பெருமான். எல்லா சித்தர்களையும் இணைத்து அவரும் ஆதி சித்தராக, சித்தர்களுக்கெல்லாம் குருநாதராகவும் அந்த முருகப்பெருமான் இருந்திருக்காரு. அப்ப அந்த சரம்னா என்ன? சுவாசம், மூச்சு, வாசி, அதைத்தான் இந்த சரக்கலை அப்படிங்கிறது. அதை நல்ல கை தேர்ந்தவராக இருந்தவர் தான் முருகன். அதனால தான் அவருக்கு சரவணன் என்ற பெயரும் வந்தது. அப்படிப்பட்ட அந்த முருகப்பெருமானை போற்றக்கூடியது. இது ஜோதிடமும் அங்கீகரிக்கிற மாதிரி அந்த மகர வீடும் பார்த்தீங்கன்னா சர வீடாகத்தான் சொல்லப்படுகிறது. அந்த கடக வீடு என்று பார்த்தாலும் அதுவும் சர வீடாகத்தான் சொல்லப்படுகிறது. ஸோ 2 சரம். இதுல என்ன சொல்லுதுன்னா, ஜீவசமாதி அடையிறது அப்படின்னா என்ன? வாசியை உள்நிறுத்தி கொண்டு உயிர்ப்போடு இறைத்தன்மையை அடைதல்ங்கிறது தான் ஜீவசமாதி நிலை. அப்ப அந்த வாசிக்கும் அந்த சரத்திற்கும் அந்த இறை அனுபவத்திற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது அப்படிங்கிறது இந்த தைப்பூசத்துல இந்த நிகழ்வு முக்கியமாக சொல்லப்படுவதாக நான் பார்க்கிறேன். அதே மாதிரி இந்த பூச நட்சத்திரம் இருக்கு இல்லையா, இந்த பூச நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா 1லிருந்து கவுண்ட் பண்ணிக்கிட்டே 27 நட்சத்திரத்துல வந்தீங்கன்னா 8வது நட்சத்திரமாக வருவதுதான் இந்த பூச நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 8வது நட்சத்திரம் அப்படின்னா 8க்கே நிறைய சிறப்புகள் இருக்குங்க. அஷ்ட லக்ஷ்மிகள் அதுல இருக்காங்க. அதே மாதிரி அஷ்ட திக்கு பாலகர்கள் இருக்காங்க. 8 திசைகள் இருக்கிறது. இது மாதிரி 8க்கு ஏகப்பட்ட ஒரு சிறப்புகள் அப்படிங்கிறது நமக்கு சொல்லிக்கிட்டே போலாம். ஏன் திருமுறையில கூட 12 திருமுறைகள்ல இந்த 8ஆம் திருமுறைக்குத்தான் ஒரு தனிச்சிறப்பு. ஏன்னா எட்டாத விஷயத்தை, இறைவனோட அனுபவம் என்னங்கிறது நமக்கெல்லாம் புரிஞ்சுக்கவே முடியாது. அதை உணரக்கூட புரிந்தால் தானே உணர்வதற்கு. அப்படி புரியாத ஒரு நிலையை கூட எளிதாக எல்லோருக்கும் தெரியும் வண்ணமாக மாணிக்கவாசக பெருமான் தன்னுடைய 8ஆம் திருமுறையில் சொல்லி இருக்கிறார். இந்த 8னுடைய சிம்பல் பாத்தீங்கன்னா இப்படி 1 8 ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு தொடக்கத்தும் ஆரம்பமும் ஒரே மாதிரியே தான் இருக்கும். அதனாலதான் மாணிக்கவாசகர் எழுதின 8ஆம் திருமுறைக்கு திருவாசகமும் ஒரு பகுதி இருக்கும், திருக்கோவையாரும் ஒரு பகுதி இருக்கும். இது ரெண்டுமே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மற்ற திருமுறைகளை காட்டிலும் இந்த 8ஆம் திருமுறைக்கு அதிக ஸ்பெஷல். திருவாசகத்தை முதல்ல எழுதின பெருமான் அதை விட ஒரு ஹையர் வெர்ஷன் மாதிரி, அதை விட இன்னும் கொஞ்சம் அதீதமான ஒரு உன்னதமான உணர்வுடைய அந்த நிலையத்தான் திருக்கோவையார்ல பெருமான் சொல்லி இருப்பார். எல்லாருக்கும் எளிதா புரியணும்னு திருவாசகத்துல சொன்ன மாணிக்க வாசகர் இன்னும் கொஞ்சம் அதை புரிஞ்சு வந்த பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் அந்த இறைவனை நாயக பாவத்தில் எப்படி கலந்த உணர்வு பெறதுங்கிறத திருக்கோவையார்ல சொல்லியிருப்பார். ஸோ அதனால 8க்கு அப்படிங்கிறது ஒரு தனி சிறப்பு இருக்கு. இன்னும் அது அதாவது ஒரு குழந்தை அம்மா வயிற்றுக்குள்ள பார்த்தீங்கன்னா 8வது மாசத்துலதான் அது முழுமையா பெறும். சரிங்களா, முழு வளர்ச்சி பெறும். அப்ப அந்த 8வது மாசத்துல கருவுக்குள்ள முழு வளர்ச்சி பெறக்கூடிய குழந்தைக்கு இடம் ரொம்ப குறுகியதா இருக்குமா, அந்த நெரிசல்ல சிக்கி அதுக்கு எந்த ஆபத்தும் இல்லாம அது முழுமையாக வெளியிலே வரும் இல்லையா. அது இறைவனோட கருணை. அதனால தான் 8 திங்களில் கட்டமும் பிழைத்தும்னு மாணிக்கவாசகரே சொல்வார். அப்போ இந்த ஜோதிடத்துல 8ங்கிறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ரகசியத்தை சொல்லக்கூடியது, மறைபொருளை சொல்லக்கூடியது, மெய்ஞானத்தை சொல்லக்கூடியது, திடீர் செல்வத்தை, திடீர் அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடியது, பிறப்பு இறப்பு ஆகிய ரகசியத்தை அதுக்குள்ளதான் இருக்கு. ஜனனத்தையும் அதுதான் சொல்லும், மரணத்தையும் அதுதான் சொல்லும். அப்ப எல்லா விதமான சூக்ஷ்ம ரகசியங்கள் எல்லாவற்றையும் இந்த 8க்குள்ளேயே போடுறோம். நம்ம ஸ்பேஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காலத்தை சொன்னா கூட அதனுடைய அளவுகள் அப்படிங்கிறது பிரவாகமா விரிஞ்சுக்கிட்டே தான் போகுமே தவிர அதை நம்ம கணக்குக்குள்ள அடக்கவே முடியாது அப்படிம்போம். அப்ப மேத்தமெட்டிக்ஸ்ல நமக்கு ஒரு விஷயத்த நம்மளால கணக்குக்குள்ள அடக்க முடியாது, இன்ஃபினிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த இன்ஃபினிட்டி கூட சிம்பிள் பாத்தீங்கன்னா 8 மாதிரியே தான் இருக்கும். இப்போ நம்ம இதுக்கு ஒரு சரக்கலை அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. இந்த சரக்கலைன்னு சொல்லக்கூடியதுல இந்த 8க்கு எப்படி சம்பந்தம் அப்படின்னா, நம்மளுடைய அந்த சுவாசம் வடது புறமும் இடது புறமும் நடுவுல சுழிமுனையில அந்த சுஷ்மின நாடி, இது 3 நாடிகளை மையமாக கொண்டுதான் இருக்கும். இது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த வாசியில பாத்தீங்கன்னா அடி வயிற்றுல இருந்து இடப்புறமாக எழும்பி, அதே மாதிரி வலது புறத்திலும் பின்னாடி இருந்து எழும்பக்கூடிய அந்த சுவாசமானது நடுவுல ஜாயினா ஆகி சுழிமுனையில சேர்ந்து புருவத்துல இப்படி பிரிஞ்சு திருப்பி ஒன்னு சேர்ந்து புருவ மத்தியில வரும். இதனுடைய சிம்பலும் பாத்தீங்கன்னா 8.
8. அப்ப அந்த வாசி யோகத்தை பயணிக்கும் போதும் அதை வரக்கூடியதும் அந்த மூச்சு உள்ள போய் 2 பிணைஞ்சு மேல ஏறி புருவத்துல சுத்தி நடுவுல இருக்கக்கூடிய ஆக்ஞா சக்கரத்துல வரக்கூடிய அந்த சிம்பல், அந்த மூச்சு உணர்த்துவது கூட 8 அப்படிங்கிற வடிவத்துல இருக்கும். அதனாலதான் அந்த 8க்கு ஒரு தனியான மகத்துவம். அதனாலதான் அந்த 8வது நட்சத்திரமா பூசத்தை ஞானிகளும் மகான்களும் கொண்டாடுகின்றார்கள் அந்த பௌர்ணமி அப்படிங்கிறப்போ. அப்போ இந்த ஜாதகத்துல இன்னொன்னு சொல்லுவாங்க. ஒரு பிறப்பு ஜாதகத்துல ஒருத்தருக்கு 8ஆம் இடத்துல குருவோ அல்லது 8ஆம் இடத்துல ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்களோ இருக்காங்கன்னா அவங்க நிச்சயமாக அவங்க வாழ்வில் ஞானத்தை பெறுவாங்க, முக்தியையும் அடைவார்கள் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. இதை ஊர்ஜிதப்படுத்துற மாதிரி ஆதிசங்கரருடைய ஜாதகத்துல பாத்தீங்கன்னா 8ல குரு பகவான் இருப்பார். அதே மாதிரி வள்ளல் பெருமானுடைய ஜாதகத்திலும் பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல அவருக்கு புதனும் சந்திரனும் இருப்பாங்க. சோ இப்ப இந்த ஜாதகத்துல அவங்கெல்லாம் எவ்வளவு பெரிய ஞானம், எவ்வளவு பெரிய உயர்ந்த நிலையில அவங்க அடைஞ்சிருக்காங்க இல்லையா. அதே மாதிரி இந்த பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது குரு பகவானினுடைய நட்சத்திரமாக கருதப்படுகிறது. அப்ப நம்ம எல்லாரும் சொல்லுவோம் குருவருள் இல்லை அப்படின்னா எதுவும் இல்லை. ஜாதகத்துல குரு நல்லா இருந்தாவே நம்மளுடைய எல்லா கட்டமும் எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்துருவார். குரு பார்வை வந்துருச்சுப்பான்னு சொல்றோம். அப்படி புகழக்கூடிய அந்த குருவினுடைய பார்வை அப்படிங்கிறதே பாத்தீங்கன்னா அந்த குருவினுடைய நட்சத்திரமாக வருவதே இந்த பூச நட்சத்திரம் தான். அதனாலதான் அத்துணை குருமார்களும் இந்த பூச நட்சத்திரத்தில் வரக்கூடிய பௌர்ணமியை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இது ஒரு அடங்க முடியாத அளவுக்கு இன்ஃபினிட்டிங்கிற மாதிரி இந்த 8னுடைய சிறப்புகள் போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி பெருமானனுடைய வீரட்டான தலங்களும் 8. அந்த பெருமானனுடைய குணங்கள்னு திருவள்ளுவர் வகுத்து சொல்லக்கூடியதும் அதுவும் 8 குணங்களாகத்தான் பெருமான சொல்றாங்க. சித்தர்களுடைய அஷ்டமா சித்துகளும் 8. முனிவர்கள் போற்றக்கூடிய யோகிகளுடைய அந்த யோக நெறிகளும் அதுவும் 8. இப்படி 8க்கு ஒரு அளவே இல்லை. அந்த மாதிரி பிரவாகமாக போய்கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு அப்படிங்கிறது தான் இந்த பூச நட்சத்திரம்ங்கிறது. இந்த பூச நட்சத்திரத்துக்கு யாருப்பா அதிதேவதை அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் தான் அதிதேவரை. அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த சித்தர்களுக்கெல்லாம் ஆதி சித்தனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு இந்த தைப்பூச திருநாள், இந்த தை மாதத்தை குடிக்க வேண்டிய மகர வீடு அப்படிங்கிறதும் சனி பகவானுடைய வீடு. இந்த பூச நட்சத்திரமும் சனி பகவானுடைய வீடு. இந்த சனி பகவான் யாருன்னா அவர் தான் கர்மஸ்தானாதிபதி, அவர் தான் ஜீவனத்துக்கும் அதிபதி, அவர் தான் எல்லா கணக்குகளையும் ஒரு மனிதன் செய்யக்கூடிய எல்லாவற்றிற்கும் சரியான நியாயமாக ஈஸ்வர பட்டம் பெற்று அந்த நிலையை கொடுக்கக்கூடியவர். அவருடைய அந்த 2 வீடுகளும் குறிக்கக்கூடிய ஒரு நிலையில தான் நம்ம பாத்தீங்கன்னா பாத யாத்திரை போறத நம்ம முன்னோர்கள் இந்த தைப்பூசத்துல முக்கியமாக வைப்பாங்க. ஏன் மற்றதுல காட்டிலும் தைப்பூசத்துக்கு பாத யாத்திரை? ஏன்னா சனி பகவானே காலுக்குரிய கிரகமாகத்தான் நம்ம பார்ப்போம். அப்ப காலினுடைய சில அங்கங்களுக்கு சனியும் அதுக்கு காரணகர்த்தாவா இருப்பார். அதனாலதான் பாதயத்தில் எட்டி வைத்து நடப்பது. 8 பத்தி நம்ம நடக்க, நம்ம பிறந்த குழந்தையில முதல்ல 8 வச்சு இந்த உலகத்துல நடக்க ஆரம்பிச்ச நாம இறைவனை நோக்கி நம்ம அடியெடுத்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவே 8 வைத்து நடக்கக்கூடிய ஒரு தன்மையை பாத யாத்திரையாக இறைவனை நோக்கிய சதா சிந்தனையில போகணுங்கிறதுக்காகவே இந்த தைப்பூச திருநாள்ல நம்மளுடைய முன்னோர்கள் அந்த வழிபாட்டு முறையை வச்சிருக்காங்க. 48 நாள் விரதம் இருக்கவர்களும் உண்டு. அப்ப மார்கழி மாதத்திலேயே துளசி மாலை அணிந்து முறையாக முருகனுக்கு விரதம் இருந்து அவங்க காவடி எடுத்து கொண்டு போறது அப்படிங்கிறது ஒரு நிலையையும் சொல்லக்கூடியதாக இருக்கும். சோ இப்ப பூசத்துக்கும் நம்ம இதுக்கும் இவ்வளவு நம்ம பார்த்துட்டோம். இதுல முக்கியமா அறுபடை வீடுகள்லையும் எல்லா முருகன் கோவில்கள்லையும் எல்லா விதமான சிவன் கோவில்கள்லையும் இந்த தைப்பூசம் கொண்டாடினாலும் இந்த தைப்பூசத்தை விழாவானது எப்ப ஆரம்பிச்சிருக்குன்னா பழங்காலத்திலேயே இந்த தைப்பூச விழாவானது கொண்டாடப்பட்டதாக நம்மளுடைய 1500 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே நம் முன்னோர்கள் கொண்டாடினாங்கன்னு தேவாரத்துல இது ஒரு குறிப்பு இருக்கிறது. அதாவது எப்படின்னா பொருந்திய தைப்பூசமாடி உலகம் பொலிவெய்த என்று திருஞான சம்பந்தர் அவருடைய தேவாரத்துல பாடியிருக்கார். அதே மாதிரி மயிலாப்பூர் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அந்த மயிலாப்பூர்ல கபாலீஸ்வரர் கோவில்ல பூம்பாவை அப்படிங்கிற ஒரு பெண்ணை அவ இறந்துட்டா, அவளை எரித்து ஒரு பானைக்குள்ள போட்டு வச்சிருப்பாங்க. அதை அவர் பாடி உயிர்ப்பு எழச் செய்ததும் அந்த பூம்பாவை பாடினதும் இந்த தைப்பூச நாள்ல தான். அவர் அழகா அந்த மைப்பூசும் ஒன்கண் மடநல்லூர் மாமயிலை கைப்பூசும் நிற்றான் கபாலீச்சரம் அமர்ந்தான் நெய்ப்பூசு
முன்புகழ் நேரிழையார் கொண்டாடும் தைப்பூசம் காணேதே போதியோ பூம்பாவாய் அப்படிம்பார். அந்த தைப்பூச விழாவை ஞானசம்பந்தரே அந்த அளவுக்கு சொல்றாரு. அதே மாதிரி இந்த கபாலீஸ்வரருக்கு அந்த தைப்பூச தினத்தில் தான் தேனால அபிஷேகம் நடக்கும். அதை பார்க்க ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி திருவிடைமருதூர் அப்படிங்கிற அந்த ஊர்ல மகாலிங்கேஸ்வரர் கோவில் இருக்கிறது. அங்க தைப்பூசத்தை ஒட்டி 4 நாட்கள் கூத்து நடந்ததாக சோழர் காலத்துல கூத்துகள் ஏற்பாடு பண்ணி இறைவனுடைய நிகழ்வுகளை மக்களுக்கு எடுத்து சொன்னதாக ஒரு கல்வெட்டு குறிப்பு இருக்கிறது. அதே மாதிரி அந்த பிரகாரம் அந்த திருவிடைமருதூர் கோவில்ல தைப்பூசத்துல தான் பிரம்மோற்சவம் 10 நாள் நடக்கும். அதுல அஸ்வமேத பிரகாரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுல வலம் வந்தோம் அப்படின்னா பிரம்மஹத்தி தோஷமே நீங்கும் அப்படிங்கிறதும் அந்த தலப்புராணம் சொல்லுது நமக்கு. அதே மாதிரி வஜன் வரகுண பாண்டியன் மன்னர்கள் அந்த தைப்பூசத்தில் நீராடி பெருமானை வழிபட்டு வரம் பெற்றார்கள் அப்படிங்கிறதும் சொல்கிறது. அதே மாதிரி திருவிடைமருதூர்ல அந்த காவேரி படித்துறைக்கு பூசத்துறை என்றும் ஒரு பெயர். அப்போ அந்த படித்துறைக்கே பூசத்துறை என்று ஒரு சிறப்பு பெயரும் இருக்கிறது. அதே போல இந்த தைப்பூசத்தை பாத்தீங்க அப்படின்னா பெருமான் அந்த ரிஷப வாகனத்துல எழுந்தருளி தீர்த்தவாரியாக எல்லோருக்கும் அந்த திருவிடைமருதூர் பெருமான் அருள்பாலித்து இது பண்ணுவார் அப்படிங்கிறது அந்த கோவிலினுடைய வரலாறு இருக்கிறது. ஒரு முறை வரகுண பாண்டியனுக்கு பிரம்மஹத்தி பின்னாடியே தொடர்ந்து வரும்போது வரகுண பாண்டியன் கோவிலுக்குள்ள சென்றோன்னா அது அந்த பிரம்மஹத்தி அவரை பின்தொடராமல் கோவில் வாசல்லையே இருந்தது. அப்ப பெருமான தரிசனம் பண்ண பாண்டியனை அவர் கிழக்கு கோபுர வாயிலாக உள்ள வராரு. அப்ப பெருமான் என்ன சொல்றாருன்னா, நீ மேற்கு கோபுர வாயில் வழியாக வெளியில போயிடு அப்படின்னு சொல்லி வெளியில போறதை மேற்கு கோபுர வாயிலாக போ அப்படின்னு சொல்லி பெருமானே அசரீரியாக வரகுண பாண்டியனுக்கு சொல்றாரு. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அதனுடைய நிகழ்வாக கிழக்கு கோபுர வாயில தான் அந்த பிரம்மஹத்தினுடைய வடிவம் அப்படிங்கிறது இருக்கும். அதனால அந்த கோவிலுக்கு செல்பவர்கள் எல்லாம் கிழக்கு கோபுர வாயிலாக உள்ளே போய் அதே மாதிரி மேற்கு கோபுர வாயிலாக வெளியில வருவாங்க அப்படிங்கிறது இந்த திருவிடைமருதூர்ல ஒரு சிறப்பான ஒரு இது. இன்னும் சொல்ல போனா கொல்லூர்ல மூகாம்பிகை நமக்கு கோவில் நம்ம பார்த்திருப்போம். அதே மாதிரி ஒரு மூகாம்பிகையினுடைய சன்னிதானம் அந்த திருவிடைமருதூர்ல தான் இருக்கு. அப்போ நம்மளுடைய அதாவது நம்மளுடைய இந்தியாலேயே 2 இடங்கள் மூகாம்பிகைக்கு, ஒன்னு கொல்லூரிலும் இந்த திருவிடைமருதூர்லயும் அந்த சன்னிதானம் இருக்கிறதும் ஒரு தனிச்சிறப்பாக அந்த கோவில்ல பார்க்கப்படுது. இப்போ எல்லா முருகன் கோவிலை காட்டிலும் தைப்பூசம் அப்படின்னாவே நமக்கு முக்கியத்துவமாக பழனி தான் முதல்ல முக்கியத்துவமாக சொல்றோம். ஏன் பழனியை சொல்றோம் அப்படின்னா, அந்த பழனி மலையான் அந்த முருகப்பெருமானுக்கு தைப்பூச தினத்துல தான் சக்தியினுடைய பூரணமாக பரிபூர்ண சக்தி இருந்த வேலை முருகப்பெருமான் வாங்கி தாரகாசுரனை வதம் செய்தது அந்த தைப்பூசத்தில் தான். முருகன் வேல் வாங்கியதும் அந்த தைப்பூச தினத்தில், அந்த முருகன் அந்த தாரகாசுரனை வதம் செய்ததும் அந்த தைப்பூச தினத்தில் அப்படின்னு அந்த நிகழ்வு குறிப்பிடுகிறது. அது தைப்பூசத்துல ரொம்ப முக்கியமாக சொல்லக்கூடியது. அதே மாதிரி கோரக்க சித்தரும் திருமூல சித்தரும் நவபாஷாணத்துல முருகப்பெருமானை ஸ்தாபனம் செய்ததும் இந்த தைப்பூச திருநாளில் தான் அவங்க ஸ்தாபிக்கிறாங்க. அதுக்கப்புறமா புலிப்பாணி சித்தர்கிட்ட அந்த கோவிலை பராமரிக்கக்கூடிய தன்மையை அவங்க அந்த பொறுப்பை அவங்க கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க. முருகப்பெருமான் அந்த நவபாஷாண சிலையை அந்த தைப்பூச தினத்திலும் வந்ததுனால அந்த தைப்பூசம் அப்படிங்கிறதும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால அந்த தைப்பூச தினத்துல மோகப்பெருமானை அங்கேயே அவர் யோக நிலையில பழனி மலை மேலேயே இருப்பார். அந்த யோக நிலையில அவர் அங்க உட்காந்து தியானிக்கிறதும், அதுக்கப்புறமா இந்த இன்னொன்னு சொல்ல போனா கோரக்கர் சித்தரை அவருடைய சமாதி ஜீவ சமாதி நிலையிலும் போய் வழிபட்டோம் அப்படின்னா ஞானமும் முக்தியும் நமக்கு சித்திக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு நிலையும் அருளாளர்கள் நமக்கு சொல்லி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த 7வது நாள்ல இந்த 10 நாள் உற்சவத்துல 7வது நாள் தேரோட்டமும் பழனியில நடக்கும். இந்த பழனி முருகன் நமக்கெல்லாம் ஆண்டி கோலமாகவும் ராஜ அலங்காரத்தோடும் தோற்றம் தருவார்ங்கிறது தெரியும். அது மட்டும் இல்லாமல் அந்த பழனி முருகன் காலையில பாத்தீங்கன்னா காவி உடை தரித்து சிவபூஜை செய்யக்கூடியவராகவும் ஒருவேளை அவர் காட்சி தருவார். அதே மாதிரி அவர் ஜடாமுடி தரித்து சிவபெருமானை போலவும் அந்த பழனி முருகன் ஆகப்பட்டவர் காட்சி தருவார். இந்த பழனியில தான் முதல்ல காவடி எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இடும்பனால உருவாக்கப்பட்டது. அப்போ இந்த காவடி நம்ம தைப்பூசனாவே காவடி பால் குடம் இந்த மாதிரி எடுத்துட்டு பாத யாத்திரை போறோம்னு நம்ம கேள்விப்படுறோம். இந்த காவடி உருவான இடம் அப்படிங்கிறது
அப்படிங்கிறது பழனி தான். ஏன்னா சூரபத்மனுடைய போர்ல வந்து அந்த போர் வீரர்களுக்கு அந்த சண்டை பயிற்சியை கொடுத்த இடும்பன் அப்படிங்கிறவர் அது பாவம் புரிந்ததால அகத்திய பெருமானால சொல்லி 2 மலைகளை வந்து சப்தகிரி சிவகிரிங்கிற அந்த 2 மலைகளை தூக்கிட்டு பொதிகை மலைக்கு பக்கம் வந்துருங்கிற மாதிரி அகத்தியர் சொல்ல, இவர் என்ன பண்றாரு இடும்பன்னா அந்த 2 மலையையும் பாம்பை எடுத்து கயிறாக கட்டி 2 மலையையும் தூக்கி கொண்டு வருகிறார். அப்போ அவர் வந்துகிட்டு இருக்கும் போது கூட இடும்பி அப்படின்னு அவளுடைய மனைவியும் வராங்க. அப்ப வந்து ஒரு இடத்துல வந்து அடிவாரத்துல திரு ஆவினன்குடியில வரும்போது களைப்பா இருக்கும்போது மலையை ஒரு பக்கம் இறக்கி வச்சுட்டு இவர் வந்து இருக்கார். மனைவியும் இடும்பனுக்கு சாப்பிட்றதுக்கு உணவளிக்கிறா. உடனே என்னதான் இருந்தாலும் தன்னுடைய பாவம் தீரணும்னு வைராகிய உணர்வு கொண்டவன் உடனே தூங்காம உடனே கிளம்பி திருப்பி போகணும்னு மலையை தூக்கணுங்கும் போது மலையை தூக்க முடியல இடும்பனுக்கு. ஏன் மலையை தூக்க முடியலன்னா முருகப்பெருமான் தான் கோச்சிட்டு வந்து அந்த மலை மேல சிவகிரி மலை மேல நிக்கிறான். சின்ன குழந்தையா அழகான தேஜஸோட பிரகாசமா முருகப்பெருமான் நிக்கிறான். இதை பார்த்த இடும்பனுக்கு நீ மலையை விட்டு கீழே இறங்குங்கிறான். நான் இறங்க மாட்டேன். ஏற்கனவே கோச்சிட்டு வந்த முருகனை இடும்பன் கீழே இறங்கு அப்படின்னா முருகன் சும்மா விடுவாரா? இன்னும் கோபம் அதிகமாதுனா இறங்க முடியாது அப்படிங்கிறாரு. உடனே வந்து திரும்பவும் வந்து இந்த இடும்பன் வந்து முருகனோட சண்டை போடும்போது ஒரே கோபத்துல வேகமா முருகப்பெருமான் ஒரு தள்ளி விடுறான். அவன் கீழே விழுந்து இடும்பன் இறந்துடுறான். இதை பார்த்த இடும்பிக்கு மனசு கேட்கல. உடனே வந்து முருகப்பெருமான்ட்ட அழுது என் கணவரை திருப்பி உயிர்ப்பிச்சுட்டாங்க அப்படின்னு கேட்கும்போது முருகன் தான் இழகின மனதுடையவன் இல்லையா, அதனால இடும்பனை திருப்பி உயிர்த்தெழ செய்கிறார். அப்போ உயிர்த்தெழ செஞ்சோன்னே அப்போ வந்து நான் உங்களுடைய பெருமை தெரியாம நான் வந்து உங்களை இறங்க சொல்லிட்டேன் இடும்பன் மன்னிப்பு கேட்கும்போது இடும்பனை தன்னுடைய நண்பன் போல வந்து முருகன் ஏற்றுக்கொண்டு காவடி வந்து நீ 2 மலை இப்படி எடுத்துட்டு வந்தது காவடி மாதிரி இருந்ததுனால காவடி எடுத்துட்டு என்னை பார்க்க வரவங்க எல்லாருமே வந்து முதல்ல உன்னை வணங்கிட்டு அதுக்கப்புறமா என்னை வந்து தரிசிப்பாங்க. அப்படி தரிசிப்பவர்களுக்கு மட்டுமே நானும் அருளை பொழிவேன் அப்படின்னு முருகப்பெருமானே வாக்குறுதி அந்த பழனி மலையில கொடுக்குறாங்க. இது வந்து இப்படித்தான் காவடி வந்து உருவானுச்சு. இதனுடைய உட்பொருளாக நம்ம பார்க்கறது என்னவாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது சப்தகிரி சிவகிரி 2 மலை. சப்தகிரி அப்படின்னா என்னவா இருக்கும்? நம்ம உடம்புல இருக்கக்கூடிய 7 சக்கரங்களாக இருக்கலாம். அந்த 7 சக்கரங்களும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மலையாக இருக்கலாம். சிவகிரிங்கிறது அந்த சக்கரங்களை கடந்து போகும்போது சிவநிலையை உணரக்கூடிய தன்மையாக இருக்கும். இந்த பாம்புகளைத்தானே அவர் வந்து அந்த கயிறு போல கட்டுறாரு. இந்த பாம்புங்கிறது வாசியோகமாக கூட இருக்கலாம். அப்போ இந்த வாசியோகத்தின் மூலமாக ஒவ்வொரு சக்கரங்களையும் நம்ம கடந்து மேலே எழும்பி நம்ம சுழிமுனையில இறைவனை காணுதல் அப்படிங்கிற ஒரு நிலையை கூட உணர்த்துவதாக கூட இந்த காவடிங்கிறது இருக்கலாம். பேலன்ஸ் தியரி. 2மே வந்து இடக்களையும் பெண்களையும் 2ம் பேலன்ஸ்டாக நடுவுல வந்து ஓட வைக்கிறது தானே வாசிங்கிறது. அதை உள்ள இருத்திட்டோம்னா சமாதி நிலைக்கு அடைஞ்சிடலாம். உள்ள இருத்தாம கொஞ்சம் இருக்கும் போது அது கொஞ்சம் நார்மலாகவும் நம்ம கலியுகத்துல வாழக்கூடிய தன்மையிலும் நம்மளால இருக்க முடியும். அவ்வளவுதானே. அப்ப இந்த ஒரு நிலையை சொல்லுவதும் இந்த காவடிக்கு இப்படி உட்பொருளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு யோசிக்கும் போது இந்த ஞானம் எட்டியது. இது முருகனுடைய அருளாகவே நான் வந்து எனக்கு கிடைச்சது அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லிடுறேன். ரைட்டா. அடுத்து வந்து இந்த காவடி இதை வந்து முடிஞ்சுதா. இப்போ இதுக்கப்புறம் பழனியில முருகனுக்கு வேற என்ன சொல்லலாம்னா சிவபெருமானுக்கு பிரணவ பொருளை உபதேசித்த நாளும் இந்த தைப்பூச திருநாள்ல தான் முருகப்பெருமான் பிரணவத்தை உபதேசம் செய்யறதா அதுவும் சொல்கிறாங்க. அதே மாதிரி முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் செய்ததும் இந்த தைப்பூச தினத்துல தான் வள்ளியை திருமணம் செய்யறார். அப்போ இந்த நாகர்கோயில இருந்து 15 கிலோமீட்டர்ல பாத்தீங்களா வள்ளி மலை அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். அங்கதான் வள்ளியை திருமணம் செய்ததாக அந்த தல வரலாறு சொல்லுது. அதனால வேல் வகுப்பு அந்த தைப்பூசத்துல அந்த வள்ளி மலையில பாராயணம் செய்யறது அப்படிங்கிறது ஒரு வழக்கமாக இன்றைக்கும் அதை கடைபிடிச்சிட்டே வராங்க. இப்போ வள்ளியை கல்யாணம் பண்ணிட்டா தேவயானிக்கு கோபம் வரும் இல்லையா? என்னதான் இருந்தாலும் தேவயானி என்னை விட்டுட்டு போய் வள்ளியை திருப்பி கல்யாணம் பண்ணிட்டாரேங்கிற அந்த கோபம் இருக்கும்போது முருகப்பெருமான் தேவயானையின் கோபம் தனிய அவளை சமாதானம் பண்ணி வள்ளி தேவசேனா சமேதராக காட்சி தந்ததும் இந்த தைப்பூச திருநாள்ல தான் இருக்கு. அப்ப இது என்ன சொல்லுது? கணவன் மனைவிக்கிடையே சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் அதையும் போக்க வல்லதாக இந்த தைப்பூச திருநாள் இருக்கிறது அப்படிங்கிறதும் இந்த முருகனுடைய வரலாற்றிலேயே சொல்கிறது. அதே மாதிரி முருகப்பெருமான் அகத்திய பெருமானுக்கு தமிழை உபதேசி
வாசித்ததும் தமிழை சொல்லிக் கொடுத்ததும் இந்த தைப்பூச தினத்துல தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அப்புறம் சிதம்பரத்துல இந்த திருவாதிரை அப்போ வந்து பெருமான் வந்து ஆனந்த தாண்டவம் ஆடுறாரு இல்லையா, அதே மாதிரி தானும் ஒரு ஆனந்த தாண்டவம் ஆடணும்னு சக்திக்கு ஆசை வந்து அவளும் தாண்டவம் ஆடின அந்த நாள் அப்படிங்கிறதும், தனியாக ஆனந்த தாண்டவம் ஆடிய நாளுங்கிறதும் தைப்பூச தினத்துல அம்பிகை தனியாக ஆனந்த தாண்டவம் ஆடியது தைப்பூச நாளே. இதை அறிஞ்சிட்டு அப்புறம் சிவபெருமானும் அம்பிகையும் சேர்ந்து சிதம்பரத்தில் இருவரும் இணைந்து ஆனந்த தாண்டவம் ஆடினாங்க. அந்த நாளும் 2 பேரும் சேர்ந்து ஆடின அந்த தாண்டவம் சிதம்பரத்தில் நடந்ததும் இந்த தைப்பூச நாள். அதுக்கப்புறம் அவர் வந்து பதஞ்சலி முனிவர் இந்த கோலத்தோடையே நீ எல்லாத்துக்கும் அருள்பாலிக்கணும் பெருமானே, எப்பயும் நீ இந்த இடத்துல ஆடிக்கொண்டே இருக்கணுங்கும் போது பதஞ்சலி முனிவர் சொல்றதை ஏத்துக்கிட்டு அந்த இடத்திலேயே வந்து பெருமான் இன்னைக்கும் ஆனந்த தாண்டவம் ஆடிக்கொண்ட நிலையிலேயே சிதம்பரத்தில் காட்சி கொடுத்து கொண்டு இருக்கிறார். அப்போ இந்த தைப்பூசத்துல பாருங்க எத்தனை அற்புதமான நிகழ்வுகள் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. அதே மாதிரி இந்த ஸ்ரீரங்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது சமயபுர அம்மனுக்கு வந்து தங்கையாக அரங்கநாதர் பாவித்து சீரை வந்து கொடுத்து விடுவார். அந்த சீர் கொடுக்கும் நிகழ்வும் வந்து பாத்தீங்கன்னா இந்த தைப்பூசத்துல தான் நடக்கும். 10 நாள் சமயபுரத்துல உற்சவமும் நடக்கும். அதே மாதிரி அப்ப இறைவனாக இருந்தாலும் தங்கையாக இருந்தால் சீர் கொடுக்கணுங்கிறத அரங்கனும் வந்து அதை கடைபிடிச்சு வச்சிருக்காரு. மனிதர்கள் எப்படி கடைபிடிக்கிறாங்களோ அந்த மாதிரி வச்சிருக்காங்க. அதே மாதிரி குளித்தலையில வந்து பாத்தீங்கன்னா கடம்பவனேஸ்வரர் அந்த சப்த கன்னிகளுக்கு காட்சி கொடுத்ததும் இந்த தைப்பூச தினத்தில்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 8 ஊர் சுவாமிகள், அதாவது 8 ஊர் என்னென்னா குளித்தலை, பெட்டவாய்த்தலை, ராஜேந்திரம், ஐயர்மலை, திருஈங்கோய்மலை, கருப்பத்தூர், வெள்ளூர், முசிறி ஆகிய 8 ஊர் சுவாமிகளும் ஒன்றாக இணைந்து தீர்த்தவாரி காணும் வைபவம் குளித்தலையில் இந்த தைப்பூசத்தில் மிக கோலாகலமாக கொண்டாடப்படும். அதே மாதிரி ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது, உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவங்க யாரெல்லாம் பிறந்தாங்களோ அவங்க வந்து இந்த தைப்பூசத்துல ஜீவசமாதி அடைந்த சித்தர்களை வழிபாடு செய்யும் போது அவங்களுடைய வாழ்க்கையில் மேன்மை பெருகும் அப்படிங்கிற மாதிரி ஞான நிலையும் முக்தியும் கிடைக்கும் அப்படிங்கிறதும் ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. ஏன் அப்படின்னா இந்த தை மகர சங்கராந்தின்னு வருது இல்லையா, சூரியன் வருவது தன்னுடைய சுயமான அதனுடைய நட்சத்திரமான உத்திராட நட்சத்திரத்துல தான் வரும், அந்த மகர வீட்டில் வரும். அதனால அந்த சூரியன் பலமாக ஆத்மன் பலமாக இருக்கும் போது அந்த நட்சத்திரத்திலேயே யாரெல்லாம் பிறந்தாங்களோ அந்த பூச நட்சத்திரத்துல ஜீவசமாதி அடைந்தவர்களை வழிபடும் அந்த மகானை வழிபடும் போது அவங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும். அப்ப அந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க தான் வழிபடணுமானா இல்ல, நம்ம எல்லாருமே வழிபடக்கூடியதாக தான் அந்த இடத்துல இருக்கு. அதே மாதிரி மயிலம் அப்படிங்கிற அந்த முருகனுக்கு வந்து தங்க மயில் வாகனத்துல அடிவாரத்துல அந்த முருகன் இறங்கி வந்து காட்சி தருவார். அந்த காட்சி தைப்பூசத்துல அவர் தங்க மயில மயிலம் கோயில்ல இருந்து கீழே அடிவாரத்துல காட்சி தருவதை பார்த்தால் மறுபிறவியே இருக்காது அப்படிங்கிற ஒரு உன்னதமான ஒரு நம்பிக்கை அந்த கோவிலில் உண்டு. அதுக்கப்புறமாக தாமிரபரணி நதிக்கரையில காந்திமதி அம்மன் வந்து நெல்லையப்பரை நினைச்சு தவம் பண்ணி நெல்லையப்பர் வந்து காந்திமதி அம்மாவுக்கு வந்து தரிசனம் கொடுத்ததும் இந்த தைப்பூச தினத்தில் தான் அப்படிங்கிறதும் வந்து ஒரு நெல்லையப்பர். அதனால அந்த நெல்லையப்பர் கோவில்ல பாத்தீங்கன்னா இந்த தைப்பூசத்துக்கு ரொம்ப கோலாகலமாக ஒரு விழா கோலமாக இருக்கும். அதே மாதிரி இந்த மகான்கள் வகையில நம்ம தைப்பூசம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தைப்பூச நாள்ல ரமண மகரிஷி, பாம்பன் சுவாமிகள் இந்த போல மகான்களை நாம தரிசிப்பதும் அவர்களை நினைப்பதும் நமக்கு உன்னதமான ஒரு நிலையை கொடுக்கும். அதே மாதிரி வைகாசி மாசம் பூஷ நட்சத்திரத்துல ஜீவன் முக்தி அடைந்த அந்த வல்லநாட்டு சித்தர் சுவாமிகளை நம்ம வந்து தரிசிப்பதும் நல்ல ஒரு உயர்ந்த பலனை தரும். அதே மாதிரி ஆவணி மாத பூச நட்சத்திரத்தில் ஜீவன் முக்தி அடைந்த யூகி முனிவரை வந்து தரிசிப்பதும் வந்து நமக்கு வணங்கினாலும் நல்லதா ஒரு பலனை தரும். அதே மாதிரி 63 நாயன்மார்கள்ல பாத்தீங்கன்னா வைகாசி பூசத்தில் நமினந்தி அடிகள், பங்குனி பூசத்தில் முனையிடுவார் நாயனார், ஆவணி பூசத்தில் செருத்துணை நாயனார் ஆகிய 3 நாயனார்களும் இந்த பூச நட்சத்திரத்தில் டிஃப்ரெண்ட் மாசத்துல அவங்க பிறந்திருக்காங்க. அதனால அந்த நாயன்மார்களையும் நம்ம வழிபாடு பண்ணும் போதும் இந்த பூச நட்சத்திரத்தினுடைய சிறப்பு நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி திருவண்ணாமலையில் அம்மணி அம்மா அப்படிங்கிற அவங்க தான் முதல் பெண் சித்தராக கருதப்பட்டாங்க. அந்த காலத்துல பெண்களை ஒரு எதையுமே செய்ய விடாம அடக்குமுறையில வாழ்ந்த ஒரு காலத்தில் அப்பவே காற்று போல அவங்க எல்லா இடத்துலயும் சுத்தி அவங்க வந்து சித்து நிலையில இருந்தவங்க. அவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும் பிரஷர் பண்ணும் போது அதெல்லாம் எனக்கு கல்யாணம் பண்ண இஷ்டம் இல்லைன்னு அவங்களே தன்னைத்தானே உயிரை மாற்றிக்க முயற்சி
முயற்சி பண்ணி அந்த சம்பவத்தில் இறங்கும் போது 3வது நாள் அவங்க உயிர்ப்பித்து எழுந்தார்கள். அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள அபிரவிதமான சித்து சக்திகள் வந்து அதிகமாக ஆணுச்சு. அவங்க நிகழ்த்திய அற்புதங்கள் ஏராளம். இதிலும் அவர் நடத்தின அந்த ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, முக்கியமான சம்பவம் என்ன அப்படின்னா, இந்த வடக்கு கோபுரம், திருவண்ணாமலையில வடக்கு கோபுரம் இருக்கும். அது வந்து 171 அடி உயரத்துல அந்த வடக்கு கோபுரம் இருக்கும். அந்த கோபுரத்தை கட்டி எழுப்பியதே இந்த அம்மா தான். அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க கிட்ட காசு நிறைய இருந்ததா அப்படின்னா இல்ல. அங்க வந்து கோபுரத்தை கட்ட வந்த எல்லா அடியவர்களுக்கும் திருநீரை அந்த அம்மா கொடுத்துருவாங்க. யாராரு என்னென்ன வேலை செஞ்சாங்களோ அந்த வேலைக்கு தகுந்த, அந்த நாளைக்கு தகுந்த கூலி அந்த திருநீரே மாறிடும், அவங்களுக்கு கொடுத்துரும். அந்த மாதிரி ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி திருநீரை வைத்தே ஒரு கோபுரத்தை கட்டி முடித்து இன்னைக்கும் அந்த வந்து வடக்கு கோபுரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அம்மணி அம்மாள் கோபுரம் என்று திருவண்ணாமலையில் சொல்லப்படுகிறது. இப்பதான் சமீபத்துல ஒரு 150 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்க வந்த வேலை முடிஞ்சிச்சுன்னு உணர்ந்த அந்த அம்மா போய் ஒரு தைப்பூச திருநாள்ல தான் வந்து அந்த கிரிவல பாதையில ஈசியான லிங்கம் இருக்கு இல்லையா, அதுக்கு எதிரே வந்து அவங்க ஜீவன் முக்தியா அடைஞ்சாங்க. இன்னைக்கும் அவங்கள போய் வழிபட்டோம் அப்படின்னா அன்னையாக இருந்து எல்லா வளங்களையும் நலங்களையும் அந்த அம்மா அருள்பாலிக்கிறதாக திருவண்ணாமலையில் இன்றும் அந்த பெண் சித்தரை பற்றி ஒரு நிகழ்வு பதிவாகி இருக்கு. அதே மாதிரி தைப்பூச நிகழ்வு நம்ம தமிழகத்தில் மட்டுமானா இல்லை, சிங்கப்பூரில், மலேசியால, இலங்கையில, அதே மாதிரி மொரீஷியஸ்ல, லண்டன்ல, இது மாதிரி தென் தமிழர்கள் வாழ்கின்ற அனைத்து ஊர்களிலும், இந்தோனேஷியாவில் கூட முருகப்பெருமானுடைய நிகழ்வு கோலாகலமாக கொண்டாடுகின்றது. ஏன் மலேசியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 10 மலை முருகன் நம்ம சொல்லுவோம். மிக உயர்ந்த முருகன், 42 அடி 0.7 மீட்டர் அளவில் அந்த முருகன் இருப்பார். 141 அடி உயரத்தில் அந்த முருகன் இருப்பார். அந்த முருகனை செய்யறதுக்கு 2.5 கோடி செலவாயிருக்கிறதாகவும் சொல்கிறார்கள். அந்த முருகன் கின்னஸ் ரெக்கார்ட்ல இடம்பெற்ற முருகனாகவும் கருதப்படுகிறது. அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தைப்பூச நாள்ல ஹெலிகாப்டர்ல வந்து அந்த முருகனுக்கு, எனக்கு கீழே இருந்து போட்டா முருகனோட சைஸ் பெருசா இருக்கிறதுனால பூ அதெல்லாம் போய் சேராதுங்கிறதுனால ஹெலிகாப்டர்ல வந்து பூவை வந்து முருகனுக்கு அந்த தைப்பூச திருநாள்ல தூவுவாங்க. அதே மாதிரி வெள்ளி ரதத்தில் முருகப்பெருமான் பவனி வரும் இதுவும் உண்டு. காவடிகளும் அங்க பால்குடமும் அங்க அதிகமாக மலேசியர்கள் எடுப்பாங்க. சீனர்களும் வந்து முருகப்பெருமானை சிங்கப்பூரிலும் மலேசியாவிலும் வழிபாடு வந்து செய்யறது, காவடி எடுத்து வழிபாடு பண்றதுங்கிறது ரொம்ப அற்புதமாக அந்த இடத்துல வந்து நடக்கும். அப்புறம் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வெளிநாடுகள்ல இருக்கும்போது ரொம்ப முக்கியமாக சொல்லக்கூடிய 18 சித்தர்கள்ல சித்தர் கருவூரார். அவர் வந்து ஜீவசமாதி அடைஞ்சது கருவூர்ல இருக்கக்கூடிய ஆணிலேப்பர் திருத்தலத்தில். அவர் அந்த ஆணிலேப்பர் கோவில்ல நம்ம உள்ள சுவாமி தரிசனம் பண்ண போகிற இடத்துல வலதுபுற தூணில் அவர் ஒரு சித்திர கவி ஏற்றிருக்காரு. அந்த சித்திர கவியினுடைய மர்மம், அது உள்ள சூக்ஷ்மம் என்னன்னா, ஒரு ஜீவன் எப்படி ஆணிலை பேர அடையணுங்கிற சூக்ஷ்ம தத்துவத்தை அதுக்குள்ளே சித்திர கவி மூலமாக வைத்திருக்கிறார். அந்த அவர் தான் ஏற்றி அதில் வச்சிருக்காரு. அதுக்கப்புறமா ஒரு தைப்பூச தினத்தில் ஆணிலேப்பரோடு 2.5 கலந்தார் அப்படிங்கிறதும் அவருடைய ஜீவசமாதி கருவூரில் இருக்கிறது. அதனால கருவூரார் பெருமானையும் இந்த தைப்பூச தினத்தில் நாம் வந்து வழிபாடு பண்ணலாம். அதே மாதிரி 27 நட்சத்திரங்களுக்கு ஒவ்வொரு சித்தர்கள் அப்படின்னு வைக்கும்போது இந்த கமலமுனி சித்தர்ங்கிறவர் பூஷ நட்சத்திரத்துக்கே உரியவர். அவர் வந்து அவருடைய ஜீவசமாதி எங்க இருக்குன்னா திருவாரூர்ல தியாகேஷனுடைய கோவில்ல அம்பாள் சன்னிதிக்கு வந்து அவங்க பக்கத்துல அருகாமையில அவருடைய ஜீவசமாதிங்கிறது இருக்கு. அவர் யாரு அப்படின்னா திருமூலருடைய பிரதான சிஷ்யர்ல அவரும் ஒண்ணு. அவரை என்னன்னு சொல்லுவாங்கன்னா பிரம்மதேவரே வந்து கமலமுனி சித்தராக வந்தார்னும் ஒரு வழக்கு சொல் வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி அவர் வந்து கமலமுனி 300 ரேகை சாஸ்திரம் போன்ற பல்வேறு நூல்களை அவர் எழுதியிருக்காரு. பாமரர்களுக்கும் புரியும் வண்ணமாக நிறைய யோக நெறிகளும் ஞான நெறிகளையும் சொன்னவர் தான் அந்த கமலமுனி சித்தர். 4000 வருஷத்திற்கு சூக்ஷ்ம தேகமாக நின்று அருள்பாலிப்பதாக கமலமுனி சித்தரை பத்தி இன்னைக்கும் சொல்கிறாங்க. அவரை வந்து தைப்பூச தினத்துல தொடங்கி, அதாவது தைப்பூசத்துல வர பூசத்துல தொடங்கி 12 பூசங்கள் அவரை தொடர்ந்து வழிபட்டோம் அப்படின்னா ஞானமும் முக்தியும் யோகமும் சித்திக்கும் அப்படிங்கிறது அந்த கமலமுனி சித்தருடைய வழிபாட்டில் சொல்லக்கூடிய முக்கியமானது. இது எல்லாமே தைப்பூசத்துல இத்தனை பேர்கள் இருந்தாலும் ரொம்ப முக்கியமாக சொல்லக்கூடியது நம்ம வடலூர் வள்ளல் பெருமானத்தான் தைப்பூசம்னாவே நினைவுக்கு வரும் இல்லையா. அவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா வடலூர் வள்ளல் அப்படின்னா அந்த வள்ளல்ங்கிற வார்த்தையை ஔவையார் வந்து ஒரு இடத்துல சொல்லுவாங்க. எப்படின்னா 100 பேர்ல ஒருத்தர் வந்து சபைக்கு வரலாம், 1000 பேர்ல ஒருத்தர் வந்து புலவனாக
ஆகலாம், அதே மாதிரி 10,000 பேர்ல ஒருத்தர் வந்து பேச்சாளராக ஆகலாம், ஆனா கோடியில ஒருத்தர் தான் வள்ளலாக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கோடியில ஒருத்தருக்கு தான் வள்ளல்ங்கிற பட்டமே வர முடியும், அவங்களால தான் வர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இவருக்கு மட்டும் வள்ளல் ஆர் அப்படின்னு ஏன் பேர் வருது, ஏன் ஆர்விகித்து தனியாக சேர்க்கிறாங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, மற்றவங்களெல்லாம் பொருளை கொடுக்கிறவர்கள், ஆனா நம்ம வள்ளல் பெருமான் இருக்காரே பொருளை மட்டும் அல்லாது பசிப்பினியை போக்கியவர், அதே மாதிரி ஜீவ காருண்யம் வந்து அவர் தான் முதல்ல இந்த உலகத்துக்கே அவர் வந்து அதை அறிமுகப்படுத்துகிறார், அவர் அருளையும் சேர்த்து வழங்குகிறார். அது மட்டும் இல்ல, தான் எந்த அருள்நிலையை அடைந்தோமோ அத்துணை ஜீவராசிகளும் அதே அருள்நிலையை அடைய வேண்டும் என்று எண்ணியவர் தான் வள்ளலார். அதனால தான் அவருக்கு ஆர்விகுதி சேர்த்து வள்ளலார் என்று தனிப்பேராக சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட வள்ளலார் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அவர் வந்து முருகப்பெருமானை தன்னுடைய பாலிய பிராயத்திலேயே மேல மெட்ராஸில் அவர் இருக்கும்போது அவருடைய தனி அறையில் கண்ணாடியில் முருகப்பெருமானையே தரிசனம் பார்க்குறாரு. அதாவது அவர் முருகனை நேருக்கு நேராக கண்ணாடி மூலமாக தரிசனம் கண்டதால அவர் வந்து ஓதாது உணர்ந்திட ஒளியளித்த எனக்கே ஆதாரம் ஆகிய அருட்பெரும் ஜோதின்னு அவருடைய திருவருட்பால பாடுறாரு. நிஜமாலுமே அவர் வந்து உண்மையாலுமே முருகப்பெருமான பார்த்தாரா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்கறது உண்டு. ஆமாம் பார்த்தாருங்கிற ஆதாரத்தை அவருடைய திருவருட்பாலேயே சீர்கொண்ட தெய்வ வதனங்கள் ஆறும் திகழ கடந்தன்ப தார்கொண்ட பன்னிரு தோள்களும் தாமரை நாள்களும் ஓர் அதாவது ஒரு கூர் கொண்ட வேலும் மயிலும் நற்கோழி கொடியும் அருள் கார் கொண்ட வன்மை தணிகாசலமும் என் கண்ணுணர்ந்தனவே அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அவர் முன்னாடி முருகப்பெருமான் எப்படி அழகா வந்து நின்றாருங்கிறது அவரோட திருவருட்பாலே சொல்றாரு. ஒரு நாள் அவர் 7 வயசு குழந்தை, அவர் போய் வந்து கந்தக்கோட்டத்துக்கு போறாரு. அப்போ அவருடைய அண்ணாவோட குரு அங்க வராரு. என்னப்பா நீ வந்து சபாபதி பிள்ளையோட தம்பி தானே அப்படின்னா, ஆமாங்க ஐயா நான் அவங்களோட தம்பி தான். உங்க அண்ணா நல்லா இருக்காரா? நல்லா இருக்காருங்கய்யா அப்படிங்கிறாரு. என்ன வாசிக்கிற அப்படின்னு கேட்டார். அந்த காலத்துல என்ன படிக்கிறேன்னு நம்ம இன்னைக்கு கேட்கிறோம் இல்லையா குழந்தைய பார்த்தா, அது மாதிரி அவருடைய குரு என்ன வாசிக்கிற அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த 7 வயது குழந்தை சொன்ன பதில் என்னன்னா, வாசி அறியாதார் வாசித்து என்ன பயன் அப்படின்னு கேட்கிறார். ஒரு வாசி அறியாதார்னா அதுல பல அர்த்தங்கள் உண்டு. வாசிங்கிறது சுவாசம், வாசி யோகத்தை அறியணுங்கிறதுக்கு தான் உலகம் இந்த உயிர்கள் பிறக்குது. ஆனால் அந்த வாசி யோகத்தையும் அவர் சொன்னதாகவும் ஒரு உட்பொருள் எடுத்துக்கலாம். இந்த சுவாசம் நிலையில்ல, எத்தனை நாளைக்கு இருக்குன்னு தெரியாது. அப்படிங்கும் போது இதெல்லாம் படித்து என்னையா புண்ணியம், அதை வந்து இறைவனை உணராமல் மற்றதை படித்து என்ன புண்ணியம்னு எடுத்துக்கலாம். இப்படி பல்வேறு வகையாக இந்த வாசி அறியாதார் வாசித்தென்ன பயன்கிற விஷயத்தை வந்து நம்ம பல்பொருள் அவங்கவுங்களுக்கு என்ன புரியுதோ அந்த மாதிரி அப்படி இன்ஃபினிட்டி மாதிரி அதுக்கு விளக்கத்தை சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படி அந்த 7 வயசு குழந்தை சொன்னதை பார்த்து அவங்க குருநாதர், அப்பா இது சாதாரண குழந்தை இல்லைன்னு உணர்ந்து அவர் வந்து உண்மையாலுமே பெரிய நிலையில இருக்காருங்கிறத அவர் குரு வந்து உணர்ந்து அப்படியே வணங்கிட்டு அவர் போயிட்டாரு. அப்படி இருக்கும்போது இந்த குழந்தைங்கள்லாம் வந்து ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், இப்படி வேண்டாம் வேண்டாம் வேண்டானே குழந்தைங்க சொல்லுது. இந்த குழந்தை பார்க்குது, இது ஏன்டா வேண்டாம் வேண்டான்னு இந்த குழந்தைங்க சொல்லுது, ஏன் வேண்டும் வேண்டும்னு கேட்டாதான் என்ன வந்தது அப்படிங்கறனால அந்த முருகப்பெருமான் கிட்ட அவர் வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த சண்முக தெய்வமணி மாலை பாடின முருகனே ஒரு குழந்தை முருகன், இந்த இவரும் ஒரு குழந்தை, இவர் வந்து குழந்தைங்கெல்லாம் வேண்டாம் வேண்டான்னு சொல்லுதேன்னு அவர் பாட்டு எழுதுறார். ஒருமையுடன் உனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தன் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும், பெருமை பெரு நினது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும், பெருநெறியை பிடித்தொழுக வேண்டும், மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும், மறுவு பெண்ணாசையை மறக்க வேண்டும், மதி வேண்டும், நின் கருணை நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வினால் நான் வாழ வேண்டும், தருமமிகு சென்னையிற் கந்தக்கோட்ட துள்வளர் தலமோங்கும் கந்தவேளே, தன்முகத் துய்யமணி உன்முகச் சைவமணி சண்முக தெய்வமணியேன்னு தெய்வமணி மாலையை அவர் பாடுறார். அப்படிப்பட்ட அந்த வள்ளலார் அதுக்கப்புறம் வளர்ந்து 1872ஆம் ஆண்டு இந்த சத்தியஞான சபை அவர் வந்து உருவாக்குறாரு இல்லையா. அதுல 1872ஆம் ஆண்டு வந்து தைப்பூச தினத்துல வள்ளல் பெருமான் அந்த 7 திரைகளை திறந்து ஜோதி தரிசனம் காட்டக்கூடிய நிகழ்வு அவரே ஆரம்பிச்சு வைக்கிறார். அது வந்து 7 திரைகள்ல வந்து என்னென்ன நிறங்கள் அப்படின்னா, கருப்பு நிறம், நீல நிறம், பச்சை நிறம், செம்மை நிறம், பொன்னிறம், வெண்மை நிறம், கலப்பு நிறம்,
இது எல்லாமே நவக்கோள்களை அடிப்படையாக கொண்டும் இருக்கும், நம்மளுடைய சக்கரங்களை அடிப்படையாக கொண்டும் இருக்கும். இந்த திரைகளை விளக்கி ஒரு திரையாக விளக்க ஜோதி தரிசனம் அப்படிங்கிறது காட்டுறது. இது வள்ளலார் தான் முதல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கும் அந்த வள்ளலாருடைய கோவில்ல அது நடக்கும். மாத பூசத்துல பாத்தீங்கன்னா 6 திரைகள் மட்டும் இரவு 8 மணிக்கு ஓபன் பண்ணி ஒரு திரையா 6 திரையை மட்டும் விளக்கி 3 முறை ஜோதி தரிசனம் காட்டுவார்கள். இந்த தைப்பூச தினத்தில் மட்டும்தான் 7 திரையையும் விளக்கி ஜோதி தரிசனம் காட்டுவாங்க. இது எந்தெந்த நேரம்னு பார்த்தீங்கன்னா காலையில 6:30 மணிக்கு முதல்ல, அதுக்கப்புறம் காத்தால 10 மணிக்கு, மத்தியானம் 1 மணிக்கு, திருப்பி இரவு 7 மணிக்கு, அதுக்கப்புறம் திருப்பி நைட்டு 10 மணிக்கு, அடுத்த நாள் காலையில 5:30 மணிக்கு அப்படின்னு 7 டைம்ஸ்ல அவங்க இந்த மாதிரி அந்த ஜோதி தரிசனம்ங்கிறது காட்டுவாங்க. இப்படி துவக்கி வச்ச வள்ளல் பெருமான் உள்ளுக்குள்ள உள்வொழியாக பெருமான் இருக்கிறார்னு சொன்ன வள்ளல் பெருமான் 1974 ஆண்டு தை மாதம் வெள்ளிக்கிழமையில புனர்பூச நட்சத்திரத்தன்னைக்கு தான் ஒளிதேகம் பெறுகிறார். அவர் ஒளிதேகமா ஆக்குறார். அதனுடைய நினைவாகத்தான் அந்த புனர்பூசத்துக்கு அப்புறம் பூசம் நட்சத்திரம் தான் வரும். அதனுடைய நினைவாக பூசத்துல அந்த கதவை திறந்து பார்த்தா வள்ளல் பெருமான் ஜோதியாகவே அவர் பிழம்பாகவே அவர் காட்சி தந்தமையால தைப்பூசத்துல இன்னைக்கும் வள்ளலாரை நினைச்சு அந்த ஜோதி தரிசனம் பெறுவது, லட்சக்கணக்கான பக்தர்கள் ஒன்று கூடுவது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இந்த பெருமான் வள்ளலாருக்கு அவர் அந்த சித்தூர் அந்த 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 அவருடைய அந்த குட்டி குடிசை இந்த வடலூர்ல இருக்கக்கூடிய அந்த இடத்துல சித்து வளாகத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப நினைந்து பெருமானை நினைந்து உருகி நனைந்து அப்படின்னு அவரே பாடி ரொம்ப இந்த பெருமானுடைய தன்மையை உணர்ந்து அப்படியே ரொம்ப அழறாரு. அழுது மூர்ச்சியாகி கீழே விழுந்துடுறார். அப்ப வடலூர்ல இருக்கக்கூடிய அந்த வள்ளலாருக்கு சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜ பெருமானே நேர்ல வரார். நேர்ல அந்த குட்டி குடிசையில கதவை திறந்து மூர்ச்சியான வள்ளலாரை தொட்டி எழுப்பி அவரை எந்திரிக்க வைக்கிறார். எந்திரிச்சு வச்சோன்னே இன்னும் அதிகமா ஓன்னு வள்ளலார் ஏற்கனவே அழுததை காட்டிலும் அதிகமாக அழுகிறார் வள்ளல் பெருமான். ஏப்பா ராமலிங்கம், உனக்குள்ள நான் என்ன நீ வேறையா பார்த்தப்பா அழுத, அதை நான் ஒத்துக்கிறேன். இப்பத்தான் நீயும் நானும் ஒன்னாவே ஆயிட்டோமே, அதுக்கப்புறம் எதுக்குப்பா நீ அழற அப்படின்னு கேட்கும் போது, இல்ல ஐயனே நீ நீ எனக்குள்ள கலந்தது முழுமையாக இனிக்கிறது, என்னால முழுமையா உணர முடியுது. இதே மாதிரி எல்லா உயிர்களும் உணர வேண்டுமேன்னு நினைச்சே அழுத, அதை நீ எல்லாத்துக்கும் கொடுக்க மாட்டியா, எனக்கு கொடுத்த இந்த அருளை எல்லா உயிர்களுக்கும் கொடுக்க மாட்டியா நடராஜா அப்படின்னு அழுகும்போது பெருமான் வாக்குறுதி கொடுக்கிறார். என்ன அப்படின்னா, நீ எப்படி என்ன பெற வேண்டும்னு நினைக்கிறியோ, உனக்கு நான் உன்னுள் கலந்தனோ, அதே மாதிரி அதே உள்ளன்போடு யார் ஒருவர் என்னை அடையணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க அத்தனை பேத்துக்குள்ளேயும் உனக்கு கொடுத்த அதே அனுபவத்தை அவர்களுக்கும் நான் தருவேன்னு வாக்குறுதி சிதம்பர நடராஜ பெருமான் கொடுக்கிறார். அப்படி ஒரு உயர்ந்த ஒரு நிலையில இருந்தவர் தான் வள்ளல் பெருமான. தான் மட்டும் முக்தி அடைஞ்சிட்டா போதும்னு அவர் நினைக்கல. அவருடைய ஆனந்தம் எல்லாருக்கும் பெறணும்னு நினைச்சாரு. இந்த நிகழ்வு வள்ளல் பெருமானுடைய அந்த அவருடைய வாழ்க்கையில நடந்த உண்மை. அப்படி அவர் இது மாணிக்க வாசகரும் திருவாசகத்துல பாத்தீங்கன்னா அழுதால் அவனை பெறலாமே அப்படின்னு அவரும் தான் சொல்லுவார் ஒரு இடத்துல. அவரும் ஜோதி பிளமாக ஆதியும் அந்தமும் இல்ல அருட்பெரும் ஜோதியை அப்படின்னு தான் திருவம்பாவையில மாணிக்க வாசக பெருமான் சொல்லுவார். அதனால தான் அருட்பெரும் ஜோதியாக பெருமான் பார்க்கிறார். ஏன்னா உருவம் இருந்தா இந்த பக்கம் இந்த நேரத்துல இருக்காரா, இந்த கையை இப்படி வச்சிருக்காரா, தலையை இப்படி வச்சிருக்காரா, 1008 குழப்பம் இருக்கும். ஏன் இவருக்கு மட்டும் இப்படி இருக்க வேண்டாயா, இந்த உருவத்துக்குள்ள கான்சென்ட்ரேட்டே போகாத. என்னதான் இருந்தாலும் பெருமான் ஜோதி பிழம்பாக இருக்கக்கூடியவர். அவருடைய தேஜஸ், அவருடைய பிரகாசம்ங்கிறது ஒரு வார்த்தையில அடங்காது. அதனால அந்த பிரகாசத்தை அந்த ஜோதியவே இறைவனாக பாவித்தவர் தான் வள்ளலார். மாணிக்க வாசகர் ஏற்கனவே திருவாசகத்தில் சொன்ன அருட்பெரும் ஜோதிங்கிற வார்த்தையத்தான் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தன்னுடைய தாரக மந்திரமாக வள்ளல் பெருமான் வச்சார். அதை அவ்வளோ அற்புதமாக அந்த வள்ளல் பெருமான் நமக்கெல்லாம் எடுத்து சொன்னார். அதே மாதிரி நாமளும் இந்த தைப்பூசத்துல முருகப்பெருமானுடைய அருளை பெற அப்படிங்கிறதுனா, மதியால் வித்தகனாகி மனதால் உத்தமனாகி பதிவாகி சிவஞான பரயோக தருள்வாயே நிதியே நித்தியமே என் நினைவே நட்பொருளாயோ கதியே பரவேலே கருவூருள் பெருமாளே. அதாவது மதியால வித்தகன் ஆனாலும் மனதால் உத்தமனாகி சிவஞானத்திலேயே திளைத்த அந்த பெரும் செல்வத்தை அருட்செல்வத்தை பெற வேண்டும், அந்த நிலையை அருளக்கூடிய கருவூர் பெருமாளேன்னு அருணகிரியார் வேண்டுகிறார். அதே போல
அந்த பேரூர் பெருமான் கிட்ட தீரா பிணி தீர அப்படின்னு பிறவி பிணியே தீரக்கூடிய அருணகிரிநாதர் பாடியது. தீரா பிணி தீர சிவா, அதாவது தீரா பிணி தீர சீவாத்ம ஞான ஊராட்சிய தான ஓர்வா கருள்வாயே பாரோர் பரர்கிரி சேயே பாலாகிரி ராசே பேரார் பெரியோனே பேரூர் பெருமாளே என்று அருணகிரியார் பாடுகிறார். இப்படியெல்லாம் அருணகிரியாரும் இந்த பிறவி பிணி தீர வேண்டும், தன்னுடைய நிலை முருகனை உணர வேண்டும் சொல்லும் போது வள்ளல் பெருமான் சத்திய வாக்காக இவர் அருணகிரி இப்படி கிடைக்கணும்னு கேட்டுட்டு இருக்காரு. வள்ளல் பெருமான் சத்தியமாக சொல்கிறார். என்ன வார்த்தை என்றால், நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருள் அமுதே நன்னிதியே ஞானம் நடத்த அரசே என் உரிமை நாயகனே என்னுள் வனைந்து வனைந்து ஏத்தும் நம் வன்மின் உலகீரில் மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துரையான் பொய்ப்புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்சபையில் சிற்சபையில் புகும் தருணம் இதுவே என்று சொல்கிறார். அந்த மாதிரி அவர் எப்படி முதல்ல நம்மளை நினைக்கணும், நம்மளோட சிறுமையை நினைக்கணும். நம்மளோட சிறுமையை நினைச்சாவே இறைவனோட பெருமை தெரிஞ்சிடும். இறைவனோட பெருமை தெரிஞ்சாவே நம்ம உணர முடியும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அழுக வரும். அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு விஷயத்திலையும் அவருடைய வடிவம் மட்டுமே நிறைந்திருக்கும். இந்த மாதிரி யாரொருவர் என்னை போலவே பெருமானை நினைத்தால் அவர்களுக்கு மரணமில்லா பெருவாழ்வு நிச்சயமாக கிடைக்கும். நான் அப்படித்தான் அடைஞ்சேன், நீங்களும் அப்படியே அடைங்க. இது நான் இட்டுக்கட்டியெல்லாம் பொய் சொல்ல கிடையாது, நான் கற்பனையெல்லாம் சொல்லல, இது உண்மை சத்தியம் சொல்றேன். உங்களுக்கும் இந்த பிறவி மரணமில்லா பெருவாழ்வு கிடைக்கும்னு வள்ளல் பெருமான் நமக்கு சொல்றார். என்னப்பா நீங்க இப்படி மரணமில்லா பெருவாழ்வு ஞான நிலை சித்தர் நிலை அப்படின்னு எல்லாம் சொல்றீங்களே, அப்ப தைப்பூசத்துல வழிபாடு பண்ண ஞானமும் முக்தியும் தான் கிடைக்குமா? இகபர வாழ்க்கையில எல்லாம் ஒண்ணுமே இல்லையா? பாமரனுக்கு ஒண்ணுமே இல்லையா அப்படின்னு கேட்டா அப்படிலாம் இல்ல. இது இந்த தைப்பூசத்தினுடைய நோக்கம் இந்த நிலையை அடைவது என்பதற்காக இதை சொல்கிறேன். பாமரர்களாகிய நாமும் இந்த தைப்பூச நாளில் வழிபடும் போது நமக்கு செல்வச் செழிப்புகள், குடும்பத்தில் ஒற்றுமை, தாய் தந்தையருடைய ஒற்றுமை, பிள்ளைகளுக்கும் தாய் தந்தையருக்கும் இணக்கம், கணவன் மனைவிக்கிடையே இணக்கம், இது மாதிரி வேலை வாய்ப்புகள், தொழில், இப்படி எல்லாவற்றும் திருமணம் கைகூடுவது, குழந்தை பேரு கிடைப்பது, அத்தனை வகையான இகபர சுகங்களும் அந்த ஜீவராசிகளுக்கு முழுவதுமாக கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த தைப்பூச வழிபாடு என்று சொல்லி, இது பாமரர்களும் இந்த தைப்பூச வழிபாடில் வழிபடலாம். ஞான நெறியில் ஞான முக்தியை ஜீவன் முக்தி ஆக வேண்டும் என்று எண்ணுகின்ற ஆன்மாக்களும் மகான்கள் சென்ற வழியில் இந்த வழிபாடை செய்யலாம் என்று கூறி, போற்றி ஆணிலையை புகழ்ந்து பாடினேன், போற்றி ஆணிலையோடு மகிழ்ந்து ஆடினேன், போற்றி ஆணிலையை நயந்து உருகினேன், போற்றி ஆணிலையுள் நிலைத்து வாழ்கிறேன் என்று கூறி, வெற்றிவேல் முருகனுக்கு கரோகரா என்று கூறி மகான்கள் போற்றும் தைப்பூச திருநாளினுடைய என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.